வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். இன்றைக்கி சார்லி சாப்ளினோட என் கதை பகுதியில் அடுத்தது பார்க்க போகிறோம். என்னென்னா, அந்த பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு உலகத்தையே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருந்த ஒரு மனுஷனோட ஒரு கடினமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அந்த பகுதியை பற்றி தான் இப்போ நம்ம அந்த பகுதியை தான் இப்போ வாசிச்சிட்ருக்கேன் 2-3 வாரமாக. எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தைக்கு. அது குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு 10-12 வயசு, 13 வயசு, 5 வயசு, 6 வயசுலேருந்து ஒரு 12 வயசு, 13 வயசு அவர் நல்ல ஒரு துறையில் போய் நகைச்சுவை துறையை பிடிச்சி அவர் அதில் டெவலப் ஆகி நாடகங்கள் மூலியமாகவும் சினிமா மூலியமாகவும் டெவலப் ஆகிறதுக்குள்ளே அவர் பட்ட கஷ்டத்தை கேட்கும்போது நம்மலாம் படுறதெல்லாம் கஷ்டமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அதில் நான் அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. முக்கியமாக எதிர்ப்புறம் உள்ள நகைக்கடையில் உள்ளவர்கள் ஜன்னல் வழியாக என்னை பார்க்க தொடங்கும் போது என் மன தொந்தரவு அதிகரித்தது. ஆனால் அது ஒன்றும் என் முயற்சியிலிருந்து என்னை பின்வாங்க செய்யவில்லை. கடைசியில் மிகவும் குறைபாடாக தோன்றாத ஒரு ஜோடி கணுக்கால் உரையை நான் 6 பென்னிக்கு விற்றேன். ஆனால் நான் அங்கே மேலும் நிற்கும்போது எனக்கு இன்னும் கலக்கம் ஏற்பட்டது. சற்று நேரத்திற்கு பிறகு அந்த நகைக்கடையிலிருந்து ஒரு கணவன் என்னிடம் வந்தார். ரஷ்யன் தோணியுள்ள மொழியில் என்னிடம், "நீ தொழிலில் ஈடுபட்டு எவ்வளவு காலமாகிறது?" என்று கேட்டார். அவரின் முகம் ஆழ்ந்த தோணியில் இருந்தாலும் அவர் கேள்வியில் உள்ள கேலியை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்போதுதான் ஆரம்பித்தேன் என்று பதில் சொன்னேன். அவர் மெதுவாக சிரித்து கொண்டிருக்கும் தன் நண்பர்களிடம் திரும்பி சென்றார். அவர்கள் அப்போதும் என்னை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தனர். அத்துடன் எனக்கு போதும் என்றாகிவிட்டது. துணிகளை கட்டி எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவதுதான் நல்லதென்று தோன்றியது. வீட்டுக்கு சென்றவுடன் நான் அம்மாவிடம், 6 பென்னிக்கு அந்த கணுக்கால் உரைகளை விற்றேன் அம்மா என்று சொன்னேன். அப்போது அம்மாவுக்கு கோபம் வந்தது. அவற்றிற்கு அதைவிட அதிக விலை கிடைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அவை அழகான காலுரைகள். இப்படிப்பட்ட துன்பமான காலகட்டத்தில் நாங்கள் வாடகை கொடுப்பதை பற்றி கவலைப்படவில்லை. வீட்டுக்காரன் வாடகை வசூல் செய்ய வரும்போது அன்று வெளியே சென்று விடுவதன் மூலம் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். எங்கள் வீட்டில் இருந்த பொருட்களின் மொத்த மதிப்பை கணக்கிட்டால் அவற்றை எடுத்து செல்வதற்கான வண்டி கூலியில் பாதிதான் தேரும். சீக்கிரமே நாங்கள் மீண்டும் பவுனல் டெராஸ் குடிபெயர்ந்தோம். இந்த நேரத்தில் கென்னிங்டன் சாலையின் பின்புறம் உள்ள ஒரு சந்தில் வேலை செய்த ஒரு முதியவருடனும் அவர் மகனுடனும் நான் அறிமுகம் கொண்டேன். அவர்கள் விளையாட்டு பொருட்கள் செய்து அவற்றை நடந்து சென்று விற்பவர்கள். சுதந்திரமாக கடமைகள் எதுவுமற்று இருந்த அவர்கள் மீது எனக்கு பொறாமை ஏற்பட்டது. அவர்களின் தொழிலுக்கு குறைவான முதலீடே தேவைப்பட்டது. 1 ஷில்லிங் முதலீடு செய்தாலும் தொழில் தொடங்கலாம். அவர்கள் அதிகமாக விளையாட்டு படகுகள் தான் செய்து வந்தார்கள். மற்றவர்கள் வெளியே போடும் பயனற்ற பொருட்களை கச்சா பொருட்களாக்கி தான் அவர்கள் படகுகள் செய்தார்கள். எங்கள் பழக்கத்தின் விளைவாக படகு செய்வதில் நான் அவர்களுக்கு உதவத் தொடங்கினேன். மிக விரைவிலேயே நான் அவர்களின் தொழிலை கற்றுக்கொண்டேன். அவர்கள் எங்கள் பகுதியிலிருந்து சென்றவுடன் நான் இந்த தொழிலில் ஈடுபட்டேன். 6 பென்னி முதலீடு செய்து 1 வாரத்தில் என்னால் 3 டசன் படகுகள் செய்ய முடிந்தது. ஆனால் எங்கள் ஒற்றை அறை வீட்டில் அம்மாவின் தையல் வேலைகளுக்கும் என் படகு உற்பத்திக்கும் ஏற்ற இடம் இல்லை. இதற்கு மேல் படகு செய்வதற்கான பசையின் மனத்தை பற்றி அம்மா குறைபட்டு கொண்டிருந்தார்கள். என் வருமானம் அம்மாவின் வருமானத்தை விட குறைவாக இருந்ததால் அம்மாவின் வேலைக்குத்தான் முன்னுரிமை கிடைத்தது. நான் என் தொழிலை கைவிட வேண்டியதாயிற்று. இந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தாவை நாங்கள் மிகவும் குறைவாகத்தான் பார்த்திருக்கிறோம். சில வருடங்களாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை. கீழ்வாதத்தால் கைகள் வீங்கி இருந்ததால் செருப்பு செப்பனிடுவது அவருக்கு சிரமமாக இருந்தது.
கடந்த காலங்களில் அவர் அம்மாவுக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார். சில முறை எங்களுக்கு உணவு சமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு சிறுவன் என்ற நிலையில் நான் தாத்தாவை ஒரு சண்டைக்காரராகவும் பிடிவாதக்காரராகவும் தான் பார்த்தேன். அவர் எப்போதும் என் நடத்தையையும் பேச்சையும் திருத்தி கொண்டிருந்தார். இந்த பிரச்சனைகளின் காரணமாக நான் அவரை வெறுத்தேன். இப்போது அவர் மூட்டுவாதம் வந்து மருத்துவமனையில் இருந்தார். அம்மா எல்லா சந்திப்பு நாட்களிலும் தாத்தாவை பார்க்க செல்வார்கள். இந்த சந்திப்பை அம்மா லாபகரமாக உணர்ந்தார்கள். ஏனென்றால் அம்மா வழக்கமாக அங்கிருந்து ஒரு பை நிறைய முட்டைகளுடன் தான் திருப்பி வந்தார்கள். அந்த பட்டினி நாட்களில் அது எங்களுக்கு பெரிய ஆடம்பரமாய் இருந்தது. அம்மாவால் போக முடியாத போது என்னை அனுப்பினார்கள். என்னை பார்ப்பது தாத்தாவுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று புரிந்தபோது எனக்கு வியப்பாக இருந்தது. தாத்தா மிகைப்படுத்தி பேசுவதில் வல்லவர், நகைச்சுவை பிரியர். தாத்தாவின் மூட்டுவாதம் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வந்த நாள் எங்களுக்கு ஒரு துக்க நாளாக இருந்தது. இனிமேல் எங்களுக்கு முட்டை கிடைக்காதல்லவா என்பதுதான் அந்த துயரம். இப்போது 6 வாரம் கடந்து விட்டிருந்தது. சிட்னி இப்போதும் திரும்பி வரவில்லை. அம்மா இது குறித்து ஆரம்பத்தில் கவலைப்படவில்லை. ஆனால் மேலும் ஒரு வாரம் தாமதமான போது அவர்கள் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினார்கள். சிட்னியை மூட்டுவாதத்திற்காக மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக பதில் தகவல் கிடைத்தது. இந்த செய்தி அம்மாவுக்கு துயரளித்தது. இது அவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கவும் செய்தது. ஆயினும் அம்மா தையல் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். எனக்கு பள்ளி நேரத்திற்கு பிறகு ஒரு குடும்பத்து பிள்ளைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறிய வேலை கிடைத்தது. வாரத்திற்கு 5 ஷில்லிங் ஊதியம். இந்த நேரத்தில்தான் மக்கார்த்தி குடும்பம் கென்னிங்டன் சாலையில் வசிக்க வந்தது. திருமதி மக்கார்த்தி ஐரிஷ் நகைச்சுவை நடிகையும் அம்மாவின் தோழியும் ஆவாள். இவள் கணவர் வால்டர் மக்கார்த்தி ஒரு தணிக்கையாளர். நாங்கள் 7 வருடங்களுக்கு பிறகுதான் மீண்டும் அவர்களை பார்க்கிறோம். இந்த தம்பதிகளின் மகன் வால்லே மகார்த்தியும் நானும் ஒரே வயது. பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டு நாடகம் நடித்து விளையாடுவது, கற்பனையாக சிகரெட் புகைப்பது, வாகனம் ஓட்டுவது ஆகியவை எங்களின் பிள்ளை விளையாட்டுக்கள். எங்கள் பெற்றோர்கள் எப்போதாவது தான் சந்தித்து கொண்டவர்கள் என்றாலும் நானும் வால்லியும் மிக பிரிக்கவும் முடியாத நண்பர்களாகிவிட்டோம். பள்ளி விட்ட உடனே நான் அம்மாவிடம் ஓடி வந்து ஏதேனும் சில்லறை வேலைகள் இருக்கின்றனவா என்று கேட்பேன். அது முடிந்தால் நேராக வால்லியின் வீட்டுக்கு ஓடுவேன். பிறகு நாங்கள் நாடகம் நடித்து விளையாடுவோம். இயக்குனர் என்ற நிலையில் வில்லன் வேடத்தை நானே எடுத்துக்கொள்வேன். கதாநாயகனை விட நிற அழகுள்ள பாத்திரம் வில்லன் பாத்திரம்தான் என்று நான் இயல்பாகவே அறிந்திருந்தேன். வால்லியின் இரவு உணவு நேரம் வரும் வரை நாங்கள் விளையாடுவோம். அவர்கள் என்னை வழக்கமாக சாப்பிட அழைப்பார்கள். உணவு நேரத்தில் அங்கே ஆஜராய் இருப்பதற்கான எல்லா தந்திர வித்தைகளும் எனக்கு தெரியும். இது பலிக்காத சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போதெல்லாம் நான் ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு திரும்பி வருவேன். என்னை பார்ப்பது அம்மாவுக்கு எப்போதும் மகிழ்ச்சிதான். தின்பதற்கும் குடிப்பதற்கும் அம்மா ஏதாவது தயார் செய்து வைத்திருப்பார்கள். அம்மா ஜன்னல் பக்கத்தில் அமர்ந்து எனக்கு ஏதேனும் படித்து காட்டுவார்கள். அல்லது அந்த வழியே செல்லும் பாதசாரிகளை பற்றி ஏதேனும் கருத்து சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். அவர்களை பற்றி சில சமயம் கதைகளையும் புனைந்து சொல்வார்கள். 100 வாரமும் கடந்து சென்றது. சிட்னியை பற்றி எந்த தகவலும் இல்லை. அம்மாவின் துயரம் அதிகரித்தது. அவர்கள் முகவாட்டத்துடன் ஜன்னல் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தார்கள். அறையை சுத்தம் செய்வதில்லை. மிக ஆழ்ந்த மௌனம் கொண்டார்கள். உடைகளில் உள்ள தையலை குறித்து வாடிக்கையாளர்கள் புகார் சொல்லத் தொடங்கினார்கள். கட்ட வேண்டிய பணம் பாக்கியான போதுதான் அவர்கள் வந்து தையல் எந்திரத்தை எடுத்து கொண்டு சென்றார்கள். அனைத்திற்கும் மேலாக நான் நடனம் கற்றுக் கொடுப்பதன் மூலம் கிடைத்த 5 ஷில்லிங்கும் திடீரென்று நின்றது. இவையெல்லாம் சேர்த்துதான் அம்மாவை துயரத்தில் ஆழ்த்தியிருக்க வேண்டும். திருமதி மக்கார்த்தி திடீரென்று இறந்து போனார்கள். நோயுற்று சில நாட்கள் படுக்கையில் இருந்த அவர்கள் நோய் முற்றியதால்
இறந்தார்கள். சற்றென்று சில எண்ணங்கள் என் மனதிற்குள் புகுந்தன. திரு மக்கார்த்தி அம்மாவை திருமணம் செய்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். வால்லியும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் அல்லவா? போதாக்குறைக்கு அம்மாவின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தீர்வாக இருக்கும். சவ அடக்கம் முடிந்த உடனே நான் இந்த விஷயத்தை பற்றி அம்மாவிடம் பேசினேன். அம்மா வெளிரிய பாவத்துடன் புன்னகைத்து சொன்னார்கள், அந்த பாவப்பட்ட மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நீங்கள் முன்பு போல் நன்றாக உடையணிந்து அழகாக இருந்தால் அவர் உங்களை திருமணம் செய்து கொள்வார். ஆனால் நீங்கள் எந்த முயற்சியும் செய்வதில்லை. இந்த அசிங்கம் பிடித்த அறையில் அமர்ந்து பயங்கரமாக பார்த்து கொண்டிருக்க மட்டுமே செய்கிறீர்கள். பாவம் அம்மா. அந்த வார்த்தைகள் அவர்களை எந்த அளவு ரணப்படுத்தின தெரியுமா? ஊட்டச்சத்து குறைவின் காரணத்தால் தான் அம்மா பலவீனமாக இருக்கிறார்கள் என்று நான் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த நாள் சில அமானுட பிரயத்தனத்தால் ஏற்பட்டது போன்று அவர்கள் அறையை சுத்தமாக்கினார்கள். பள்ளியின் கோடை விடுமுறை தொடங்கியது. அதனால் நான் வால்லியின் வீட்டுக்கு மிகவும் முன்பாகவே சென்றேன். அது எங்கள் வீட்டின் அசிங்கமான சூழ்நிலையிலிருந்து ஒரு தப்பித்தலும் ஆகுமல்லவா? மதிய உணவு முடிந்தவுடன் என் வீட்டுக்கு உடனே திரும்பி செல்ல வேண்டும் என்றொரு உள்ளுணர்வு எனக்கு ஏற்பட்டது. பவுனல் டெரஸுக்கு வந்தபோது பக்கத்தில் வசிக்கும் குழந்தைகள் சிலர் என்னை வழியில் தடுத்து நிறுத்தினார்கள். உன் அம்மாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சிறுமியொருத்தி சொன்னாள். இந்த வார்த்தைகள் என் முகத்தில் அரைந்தது போன்றிருந்தன. நான் புரியாமல் முணுமுணுத்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது உண்மைதான் என்று மற்றொரு பையன் சொன்னான். நிலக்கரி துண்டுகளை கொடுத்தபடி அவர்கள் எல்லா வீட்டு கதவையும் தட்டுகிறார்கள். அந்த கரித்துண்டுகள் குழந்தைகளுக்கான பிறந்த நாள் பரிசுகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இனி உன் அம்மாவிடம் கேட்டு பார்க்கலாம். நான் மேலும் கேட்க காத்திருக்காமல் நேராக வீட்டுக்கு ஓடினேன். வீட்டு கதவை திறந்து மூச்சு வாங்குவதற்காக ஒரு நொடி நின்றேன். பிறகு அம்மாவை ஊன்றி பார்த்தேன். அது ஒரு கோடைக்கால பிற்பகல். காற்றடங்கிய சகிக்க முடியாத சூழ்நிலை. வழக்கப்படி அம்மா ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மெதுவாக திரும்பி என்னை பார்த்தார்கள். வெளிரிய கடும் வாதையான முகம். அம்மா என நான் ஏறத்தாழ அலறினேன். என்ன ஆயிற்று? அவர்கள் அலட்சியமாக கேட்டார்கள். நான் ஓடி சென்று மண்டியிட்டு அம்மாவின் மடியில் முகம் புதைத்து கொண்டேன். கட்டுப்படுத்த முடியாமல் குமரி அழுதேன். என்ன பிரச்சனை? என் தலையை மெதுவாக தடவி கொண்டு அவர்கள் கேட்டார்கள். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் தேம்பியபடி சொன்னேன். எனக்கு எந்த சிக்கலும் இல்லை, அவர்கள் ஆறுதலாக சொன்னார்கள். அம்மாவிடம் ஏதோ தெளிவற்றிருப்பது போன்றிருந்தது. வேறேதேதோ எண்ணங்களில் மிகவும் ஆழ்ந்திருப்பது போன்றிருந்தது. இல்லை இல்லை, அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லா வீடுகளுக்கும் சென்று... என்னால் சொல்லி முடிக்க முடியவில்லை. நான் தேம்பி அழுது கொண்டே இருந்தேன். நான் சிட்னியை தேடினேன், பலவீனமான குரலில் அம்மா சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை என்னிடமிருந்து பிரிக்கிறார்கள். அந்த குழந்தைகள் சொன்னது உண்மைதான் என்று அப்போதுதான் எனக்கு புரிந்தது. ஓ அம்மா, நீங்கள் இது போன்று பேசாதீர்கள். வேண்டாம் அம்மா, வேண்டாம். நான் விம்மினேன். நான் ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு வருகிறேன். என் தலையை தடவியபடி அம்மா தொடர்ந்து, அவன் எங்கே இருக்கிறான் என்று மக்கார்த்திக்கு தெரியும். அவர்கள் அவனை என்னிடமிருந்து பிரிக்கிறார்கள். அம்மா, நான் ஒரு மருத்துவரை அழைத்து வர அனுமதியுங்கள், நான் விம்மலுடன் சொன்னேன். எழுந்து வாயிலருகே சென்றேன். வேதனை நிறைந்த முகபாவத்துடன் அம்மா என்னை பார்த்தார்கள். நீ எங்கே போகிறாய்? மருத்துவரை அழைத்து வரப் போகிறேன், சீக்கிரம் வந்து விடுவேன். அம்மா பதில் சொல்லவில்லை. என்னை கவலையுடன் பார்த்தார்கள், அவ்வளவுதான். நான் நேரத்தை வீணாக்காமல் நேராக கீழே வீட்டுக்காரியிடம் ஓடினேன். நான் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுக்காரி சொன்னாள். மருத்துவரை அழைத்து வர ஆள் அனுப்பிவிட்டோம். அந்த வட்டாரத்து மருத்துவர் முதியவர், கோபக்காரர். அம்மாவை பற்றிய விளக்கங்களை எல்லாம் கேட்ட பிறகு அவர் அலட்சியமாக அம்மாவை பரிசோதித்த பிறகு
பரிசோதித்தார். பிறகு, பைத்தியம், இவர்களை மனநோய் விடுதிக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். மருத்துவர் காகிதத்தில் எழுதியவற்றில் அம்மாவுக்கு ஊட்டச்சத்து குறைவு இருக்கிறது என்று குறித்திருந்தார். என்னை சமாதானப்படுத்தும் போது வீட்டுக்காரி சொன்னாள், அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாகிவிடும், அங்கே நல்ல உணவும் கிடைக்கும். அம்மாவின் நல்ல உடையை தேடி பிடித்து அணிவிக்க வீட்டுக்காரி உதவி செய்தாள். அம்மா ஒரு குழந்தையைப் போல பணிவுடன் நடந்து கொண்டார்கள். அவர்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டிருந்தார்கள். முற்றிலும் கைவிடப்பட்ட போன்று காணப்பட்டார்கள். நாங்கள் வீட்டை விட்டு புறப்படும்போது பக்கத்து வீட்டுக்காரர்களும் குழந்தைகளும் வழியில் நின்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இலவச மனநோய் விடுதி ஒன்று 1 மைல் தூரத்தில்தான் இருந்தது. நாங்கள் மெதுவாக நடந்து செல்லும்போது அம்மா களைப்பின் காரணத்தினால் குடித்திருப்பது போன்று தள்ளாடினார்கள். நான் அவர்களை தாங்கி பிடித்திருந்தேன். உக்கிரமான பிற்பகல் சூரியன் எங்கள் துயரத்தை கருணையற்று வெளிப்படுத்துவது போன்று தோன்றியது. அம்மா எதுவும் பேசவில்லை. ஆனால் நாங்கள் எங்கே செல்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.